இப்போ நாம் செய்திக்கு நேரம் வரப்போகிறோம். தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை இந்த காரியத்தில் சொன்னார். அதனால கவனிக்க வேண்டும். சில காரியத்தை உங்கள் முன்பதாக நான் வைத்து குறிச்ச நேரத்தில் நான் முடிச்சிருவேன். மீதியான காரியத்தை நீங்களே வீட்டில் போய் வாசிங்க. சில காரியத்தெல்லாம் நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே ஒன்றொன்றாய் நான் நேரம் இருக்குமானால் நம்ம பார்க்கலாம் இல்லையா. முதலாவதாக 49ஆம் அதிகாரத்தினுடைய அதனுடைய 2ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். 2ஆம் வசனத்துல வாசிக்கும் போது வாசிங்க. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலில் என்னை மறைத்து. போதும். 15ஆம் வசனம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இந்த 2 வசனத்திலையும் ஆண்டவர் கொடுக்கிற ஒன்று டிவைன் ப்ரொடெக்ஷன். ஆமென். ஒரு தெய்வீக ஒரு பாதுகாப்பை இந்த வருஷம் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். ஆமென். நான் ஆரம்பத்தில் நேற்று தினத்தில் சொன்னேன் இல்லையா, இந்த 1ஆம் தேதி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த வருடத்தில் there will be a lot of challenges, ஏராளமான சவால்கள் இந்த வருஷத்தில் நமக்கு உண்டு இல்லையா. கடந்த வருஷத்தை போல அல்ல. நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு பாதையிலும் அநேக சவால்கள் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்போது ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை அல்ல, ஆனால் ஆசீர்வாதமாய் தான் இருப்போம். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன? உபத்திரங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. இது எதுவுமே இந்த வருஷம் இல்லாமல் இருக்காது, இது எல்லாம் இருக்கும். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இவைகள் ஊடா நாம் ஜெயமாய் நடந்து செல்வதுதான் என்ன கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்கிறது. ஆமென். சிலர் சொல்லுவாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் எல்லாவற்றையும் டக்குன்னு ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு, வெளியே தூக்கி எடுப்பாரு. இல்லை, பாடுகளோ போராட்டங்களோ பிரச்சனைகளோ இது எல்லாம் நமக்கு இருந்தாலும் அதன் மத்தியிலே இல்லையா, மிக அழகாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், துன்பத்தின் நடுவிலே நான் நடந்தாலும் என்னவே பொல்லாப்புக்கு பயப்படேனா, துன்பத்தின் நடுவிலே நான் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். அப்போ நம்ம கர்த்தரோட உயிர்ப்பிப்பின் வல்லமையை எப்பொழுது நம்ம பார்க்கிறோம், பொல்லாப்பு துன்பத்தின் பாதைகள் நமக்கு வரும். துன்பத்தின் பாதைகள், கஷ்டத்தின் பாதைகள், துக்கத்தின் பாதை இதெல்லாம் வரும். ஆனா அவைகளை ஊடாக கர்த்தர் நம்மை ஜெயமாய் நடத்தி செல்கிறார் தெரியுமா. அதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. ஆகவே யாராவது ஒருவனுக்கு இந்த வருஷம் பாடே இருக்காது, இந்த வருஷம் வந்து பிரச்சனையே இருக்காது, இந்த வருஷத்துல வந்து அப்படியே ஆசீர்வாத வானத்தை கிழிச்சு கொண்டு பொதன்னு கொட்டன்னு சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க, அது ஒரு பொய். அப்படி இருக்காது, கண்டிப்பா இருக்காது. உங்க வாழ்க்கையே ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாலும் உபத்திரவ உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு, உபத்திரவங்கள் அவர் உண்டுன்னு சொல்லிட்டா இன்னைக்கு ஒரு கூட்டம் எழுந்து இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு ஆனாலும் என்று ஒரு வார்த்தை போடுகிறார். அவன் சொல்லுங்களேன், உலகத்தில் உபத்திரம் உண்டு என்று சொல்லி ஃபுல் ஸ்டாப் வைக்கல. உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனாலும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இந்த வருஷத்துல ஒரு ஆனாலும் என்று கர்த்தர் வைக்கிறார். அந்த ஆனாலும் சொல்லுகிறது, ஆனாலும் நான் உலகத்தை என்னையா சம்பந்தம் இருக்குது, உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடம் கொள்ளுங்கள். அவர் உலகத்தை ஜெயித்ததுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குது ஐயா? நீங்க நீங்க சொல்றீங்க உலகத்தை உபத்திரம் உண்டு ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்பதுக்கு நமக்கு என்ன உண்டு? அவர் சொல்லுகிறாரு, அவர் ஜெயித்ததுக்கு காரணமே அவர் ஜெயித்தார், அந்த ஜெயத்தை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு தமிழ் பைபிள் ஒரு வசனம் இருக்குது, we are not overcomers but we are more than overcomers. யாரு? நாம் ஜெய கொள்கிறவர் அல்ல, நாம் முற்றிலும் ஜெய கொள்கிறவர். ஆமே. அது ஒரு விளக்க நான் சொல்ல விரும்புறேன். ஒரு குத்துச்சண்டை வீரன் இருக்கிறான். ஒரு குத்துச்சண்டை வீரன் போயிட்டு என்ன பண்றான், ஒரு ரெஸ்லிங் ஒரு பாக்ஸிங் அவன் என்ன பண்ணிருக்கிறான், அவன் போய் குத்துச்சண்டை போடுறான், அவன் ஜெயித்து விடுகிறான். ஆனால் அதை ஜெயிக்கிறதுக்கு அவன் சாதாரணமாக ஜெயிக்கல, அவன் என்ன பண்றான், யுத்தம் செய்கிறான். அவன் அதற்காக பயிற்சி எடுக்கிறான், அதற்காக முயற்சி எடுக்கிறான். அவன் அதற்காக பயிற்சி எடுத்து அவன் என்ன செய்கிறான், குத்து சண்டையை அவன் போராடி அவன் ஜெயிச்ச உடனே எல்லாரும் கரைஞ்சு தட்டுறாங்க. அவனுக்கு என்ன கொடுக்குறாங்க, ஒரு கோப்பையை கொடுக்குறாங்க. இப்போ அவன் என்ன பண்ணிட்டான் சொல்லுங்க, கேட்கல, ஜெயிச்சிட்டான். என்ன பண்ணிட்டான் சொல்ல மாட்டீங்களோ? அவன் என்ன பண்ணிட்டான், ஜெயிச்சிட்டான். he has overcome. அவன் become a victor. அவன் ஒரு ஜெயம் எடுத்துட்டான். இப்போ கப் எடுத்துறான்.
கப் எடுத்துக்கு நேராக வீட்டுக்கு வரான். எங்கே வரான்? வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த உடனே கப்பு மாத்திரம் கொடுக்கல, பண முடிப்பும் கொடுக்குறாங்க. ஒரு கப்பும் பணம். வீட்டுக்குள்ளே வந்த உடனே சிம்பிளாக ஒரு சண்டையும் போடாமல் அவங்க வீட்டில் அவங்க பையன் இருக்கிறான் தெரியுமா, ஓடி வந்து அவங்க அப்பா கையிலேருந்து என்ன பண்ணிக்கிறான், கப்பை பிடிங்கன்னா அவங்க பொண்டாட்டி வந்துட்டு பண முடிப்பை பிடிங்குது. சண்டை போட்டது யாரு? சண்டை போட்டது அந்த மனுஷன். ஆனா he overcome the situation, he overcome the என்ன சொல்றது, அந்த ஃபைட், அந்த ஜெயத்தை, அந்த 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 இடத்துல வெற்றி அடைந்து அவன் கோப்பையோடு பண முடிப்போடு வந்தான். அவன் ஜெயம் எடுத்தா. அந்த வீட்டில் ஒரு குட்டி பையன் வந்து அந்த கப்பையும் பொண்டாட்டி வந்து அந்த பண முடிப்பையும் பிடிங்கிட்டா தெரியுமா, அதுக்கு பேர் தான் மோர் தென் ஓவர்கமர். ஆமென். முற்றிலும் ஜெயம் எடுத்தவர்கள். ஆமென் சொல்லலாமே. இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான். We are not the conqueror, but we are more than a conqueror. More than a conqueror. அந்த ஜெயம் எடுத்தவரை நாம் ஜெயித்து கொண்டு இருக்கிறோம். யாரா? ஜெயம் எடுத்தது இந்த மனுஷன். ஆனா சிம்பிளா அந்த பிள்ளை வந்து ஜெயம் எடுத்தவன் கையில இருந்து அந்த கோப்பையை சண்டையே போடாம புட்டு கொண்டான் தெரியுமா. அதை கொத்து தான் கத்த சொல்லுகிறா, உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்க, நான் ஜெயிச்சுட்டேன், நான் ஜெயத்தை என் கையில வச்சிருக்கிறேன், என்னுடைய கரத்தில் இருக்கிற ஜெயத்தை எடுக்கிறதுக்கு நீங்க இன்னொரு போராட்டம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. என்னை விசுவாசித்து என் கரத்தில் இருக்கிற ஜெயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ஆமென் சொல்லலாமே. So we are not conquerors, but we are more than a conquerors. நாம் ஜெயம் எடுத்தவர்கள் அல்ல, நாம் முற்றிலும் ஜெயம் எடுத்தவர்களாக இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வருடம் it is going to be the year of protection. அவருடைய பாதுகாப்பு இந்த வருஷம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. உலகத்தில் பாடுகள் இருக்கலாம், உலகத்தில் விபத்துகள் இருக்கலாம், உலகத்தில் ஆபத்துகள் இருக்கலாம். நான் அன்னைக்கு சொன்னது போல யூடியூப்ல போட்டு பாருங்க, தீர்க்கதரிசனம் என்ற நிலையில ஊர்பட்ட தீர்க்கதரிசனம் வந்து கொண்டிருக்கிறது. சிலதா கேட்டாவே நமக்கு குடல் நடுங்குது. எப்பா இதெல்லாம் நடக்க போகுதா? என்ன வேணா நடக்கணும், சொல்லுங்க பார்ப்போம். கேட்கலையே? சொல்லும் போதே பயமா தான் இருக்கு. சத்தமா சொல்லுவோமே, என்ன வேணாலும் நடக்கட்டும், என் ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கு நான் பாதுகாப்பா இருப்பேன். ஹல்லேலூயா. அதுக்கெல்லாம் நிறைய வசனங்களை நான் வைத்திருக்கிறேன். பார்த்து அதெல்லாம் நான் சொல்ல எனக்கு நேரமே இல்லை. அதில் ஒன்று ஆண்டு ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அந்த வசனத்தில் 51 வசனம் வாசிங்களேன். அந்த 49ஆம் அதிகாரத்தினுடைய அந்த 2ஆம் வசனம் திருப்பி வாசிங்க. தம்முடைய கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா, நான் நேற்று ராத்திரி இந்த வசனத்தை தியானிச்சு கொண்டு இருந்தேன். அப்போ ஒரு நிழல் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க? கானானுக்கு நேராக போறாங்க. இந்த உலகத்தில் பல நிழல்கள் உண்டு. ஓகே, பிசாசுக்கு ஒரு நிழல் உண்டு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு போகிறது முன்பதாக 12 வேவு ஆட்களை என்ன பண்றான்? மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அனுப்புகிறான். அந்த 12 வேவுக்காரர்களே காலேபும் யோசுவாவும் ஒரு வேவுக்காரர்களாக இருந்தார்கள். அப்போ போயிட்டு வெளியே வரும்போது இந்த 10 பேர் சொல்றாங்க, கண்டிப்பா நம்மால் இந்த தேசத்தை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது, அது சுதந்திரிக்கவே முடியாது. அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், சந்தேகமே மேல. பட் இட் இஸ் நாட் பாசிபிள், இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள். என்ன காரணம்? அங்க ராட்சஸ்தர்கள் இருக்கிறார்கள், அங்க ஏனாக்கிய புத்தர்கள் இருக்கிறார்கள், கானானியர்கள் இருக்கிறார்கள். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் என்று சொல்கிறாங்க. அப்பொழுது காலேப் அழகான ஒரு வார்த்தை சொல்லுறான், நீங்கள் தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணாதீர்கள், நீங்கள் மனிதனுடைய இருதயத்தை என்ன செய்யாதீர்கள், கரைந்து போக பண்ணாதீங்க. சில இருக்கிறாங்க, அடுத்தவனை அவன் நல்லாக்கிறவனை கூட, என்ன சிஸ்டர் இப்படி ஆயிட்டீங்க, என்ன சிஸ்டர் மூஞ்சி இப்படி இருக்குது, என்ன சிஸ்டர் டல் ஆயிட்டீங்க, அவன் நல்லா தான் இருக்கிறான். ஆனால் இவங்க என்ன பண்ண, ஏன் முகம் டல் ஆகுது, ஏன் இப்போ ரொம்ப ஒல்லி ஆயிட்டீங்களே, சரியா சாப்பிட்றது இல்லைங்களா, என்ன எதாவது பலவீனமா, எதாவது பிரச்சனையா, என்னாச்சு இல்லையா? நிறைய பேர் என்ன கேட்பாங்க, ஏன் தாடி வளர்த்துட்டு இருக்கிறீங்க, நல்லா தானே தாடி இருந்துச்சு, இப்போ ஏன் இன்னும் பேச, நான் இவங்க சொல்ல இன்னும் பெருசாக ஆக்கலான்னு இருக்கிறேன். ஆமாம். அப்போ நல்லா இருக்கிறவனை கூட என்ன பண்ணிடுறாங்க, பேசியே நம்மளை கொண்டு விட்டுருவாங்க. அப்போ அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 10 தலைவர்கள் அப்படி தான் இருந்தாங்க. ஐயோ நம்மளால முடியாது, ஐயோ பண்ண முடியாது, என் பையன் மாற மாட்டான், என் பொண்ணும் மாறாது, என் புருஷன் சான்ஸே இல்லை, அவன் நரகத்துக்கு வேணா போவானே தவிர என்ன செய்ய மாட்டான், பரலோகத்துக்கு வர. இப்படியே பேசி 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 பேசியே
எல்லாம் அவனும் கலங்குறான், அடுத்தவனையும் கலங்கி போக பண்ணுகிறான். அப்போ காலேப் சொல்றான், ஆகதான் பாருங்க, காலேப் ரொம்ப ஸ்பெஷல் பர்சன். சந்தோஷம் இல்லையா? காலேப் இஸ் ஆல்வே, ஆண்டவர் வந்து குருடனுக்கு போயிட்டு கண்ணாயிரம்னு பேர் வைக்க மாட்டார் இல்லையா? ஆண்டவர் பேரை கூட தான் அதில் அர்த்தம் இருக்கும். பொறாம பிடிச்சவங்க ஏமே சொல்லுங்க, காலேப் ரொம்ப விசேஷமானவன் சொல்லுங்களேம்மா. அது எப்படி பாச சொல்ல முடியும்? உண்மையா இருந்தா தானே அப்படியா? காலேப் ரொம்ப விசேஷமானவன். காலேப் ரொம்ப விசேஷமாக கத்த அவன் ஸ்பெஷல் ஸ்பிரிட். அவனுக்கு ஸ்பெஷல் என்ன பேரு? ஸ்பிரிட். வேற ஆவி, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி போல இல்லை, அவன் ஆவி விசேஷமானது. அப்போ காலேப் ஜனங்களை பார்த்து சொல்றான், பாருங்க டேப்பா, நீ வாயை மூடினாவே போதும். இந்த 2024 சிலெல்லாம் வாயை மூடினா நல்லா இருக்கும். என்ன நல்லா இருக்கும்? சத்தமா சொல்லுங்களேன். வாயை மூடவே நல்லா, வாயை திறந்தா சாக்கடை கூட நல்லா தான் இருக்கும், அதை விட மோசமா இருக்கும் இல்லையா? அப்போ ஜன சொல்றான், கொஞ்சம் வாயை மூடியா. ஜனங்களுடைய இருதயங்களை என்ன செய்யாதீர்கள்? கலங்கி போக பண்ணாதீர்கள். ஜனங்களுடைய இருதயத்தை கரைய விடாதீர்கள் என்று சொல்லிட்டு அவன் சொல்றான். நீங்க எப்படி பார்த்தீங்களோ தெரியல, நான் உள்ள காலை வச்ச போது நான் என் கண்ணை கத்த திறந்தாரு. நான் ஒன்று கண்டேன், ஒரு காட்சியை கண்டேன். அது என்ன காட்சி தெரியுமா? நம்ம அந்த பார்டர் லைனுக்குள்ள போற வரையிலும் அந்த கானானிலே ஒரு அந்தகார இருள், ஒரு அந்த ஒரு பிசாசுடைய நிழல் அந்த கானானை மூடி இருக்கிறதை பார்த்தோம். ஆனா நம்ம 12 பேரும் உள்ளே சென்று காலை வைக்க ஆரம்பித்து, அப்பொழுது அவளை காத்திருந்த அந்த இருளின் அந்த நிழல், அவளை காத்த நிழல் அவளை விட்டு விலகி போகிறதை நான் பார்த்தேன். ஒரு ஆமென் சொல்ல வேண்டாமா? இன்றைக்கு ஆவியானவர் அதை தான் சொல்கிறாரு. 2024 ஆண்டு நீங்கள் உள்ளே கால் வைக்கிற வரையிலும் அநேக இருள்கள், அநேக நிழல்கள், அநேக அந்தகாரங்கள் உங்களை சூழ்நிலையை சுற்றி இருந்திருக்கலாம். ஆனா இந்த 2024 ஆண்டுல நீங்கள் எப்பொழுது கால் வைத்தீர்களோ அப்பொழுது ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த இருளின் நிழல் விலகி விட்டது. ஆனா வேற ஒரு நிழல் உங்களோடு கூட வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வேறு எப்படி ஒரு மனிதனை அவன நிழலையும் எப்படி பிரிக்க முடியாதோ, அதே போல உங்களை நிழலை போல தொடர்ந்து வருகிற ஒரு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 2024 ஆண்டு உலகத்தை காத்து அந்த நிழல் விலகலாம், உலக ஜனத்தை காத்த நிழல் விலகி போகலாம். ஆனால் உங்களையும் என்னையும் ஒரு கரத்தின் நிழல் நம்மை மூடிக்கொண்டே இருக்கிறது. அந்த நிழல் நம்மை விட்டு ஒருபோது விலகி போவது இல்லை. அல்லேலூயா. அந்த நிழல் நான் ஏசாயால வாசிக்கும் போது அது கரத்தின் நிழல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 91 வாசிக்கும் போது அது உன்னதமானவருடைய நிழல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் சங்கீதம் 57:1 நம்ம கடந்து போகும்போது அது செட்டைகளின் நிழல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 121 சங்கீதம் 5 வசனத்தை வாசிக்கும் போது அது கர்த்தருடைய நிழல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை நிழல் பாருங்க, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு ஒவ்வொரு நிழலும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அந்த கரத்தின் நிழல் உனக்கு ஒரு பாதுகாப்பை கொண்டு வருகிறது. சங்கீதம் 57:1 சொல்லுகிறது, விக்கினங்கள் கடந்து போக மாட்டோம். சொல்லுங்க, விக்கினங்கள் என்றால் ஆபத்துகள் கடந்து போக மட்டும் உமது வாசிங்க. டக்கு அந்த ஸ்கிரீன்ல இருக்கிறவங்க நான் பேசும்போது ஒரு வசனத்தை சொன்ன உடனே நாங்கள் வசனம் வந்து கொண்டே இருக்கணும். ஓகே, நீங்க ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. வாசிங்க சங்கீதம் 57:1. எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். அண்டிக் கொள்ளுகிறது, விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உங்களுடைய செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவே. நாங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னைக்கு இறங்க தேவமே, எனக்கு இறங்கும் விக்கினங்கள். அப்ப அவனுக்கு நல்லா தெரிகிற சங்கீதக்காரனுக்கு என்ன, இந்த உலகத்தில் அநேக ஆபத்துகள், அநேக விபத்துகள், அநேக விக்கினங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த எல்லா விக்கினங்களுக்கும் நம்மை விலக்க வேண்டும், நம்மை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நிழலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. அங்கேதான் சங்கீதம் சொல்கிறான், அந்த உங்களுடைய
செட்டைகளின் நிழலிலே நான் என்ன செய்ய வந்து அடைவேன். இந்த வருஷம் கண்டிப்பா அநேக ஆபத்துகள் தேசத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். அநேக விபத்துகள் நடக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நம்முடைய இருதயத்தை திகிலடைய செய்யக்கூடிய அநேக ஆபத்துகள் இந்த தேசத்திலே நம்முடைய தேசமாத்திர உலகம் முழுவதிலும் ஏற்படுவதை பார்க்க முடியும். ஆனால் உன்னுடைய முற்புறத்தில் ஆபத்து நடக்கலாம், உன் பிற்புறத்தில் ஆபத்து நடக்கலாம், உன் வலது புறத்தில் ஆபத்து இருக்கலாம், உன் இடது புறத்தில் ஆபத்து இருக்கலாம். எந்த பக்கத்தில் ஆபத்தில் இருந்தாலும் ஒன்று உன்னை அணுகாதபடிக்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உன் பக்கத்தில் 1000 பேர் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து என்று சொல்லப்படுது. அப்படின்றால் இப்படிப்பட்ட ஆபத்துகள் மத்தியில் இருந்தாலும் ஒரு நிழல் உன்னை காத்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நிழல் போகும் இடம் எங்கு உன்னோடு கூட வந்து கொண்டேதான் இருக்கிறது. அந்த நிழல் உன்னை விட்டு விலகுவதே இல்லை. நீயே விலகி போகணும் நினைச்சாலும் அந்த நிழல் உன்னை விட்டு விலகுவது இல்லை. ஒரு ஆமென் சொல்லலாம் இல்லையா? இந்த வேதம் சொல்லுகிறது, லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 35ஆம் வசனத்துல மிக அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லு, வாசிங்க பார்ப்போம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் நல்ல கவனிங்க. முதலாவது சொன்னேன் கரத்தின் நிழல் உன்னை மூடும். இரண்டாவது சொன்னேன் செட்டுகள் நிழல் விக்கினங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் உன்னை பாதுகாத்துக் கொள்ளும். மூன்றாவது இங்க மிக அழகாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உன்னதமானவருடைய பலன் உன்மேல். சொல்லுங்களேன், உன்மேல். இது என்ன? கர்த்தருடைய பலன் உனக்கு ஒரு நிழலா இருக்க போகிறது. Hallelujah. The strength of the Lord, it is going to be a shadow for you. அவருடைய பலனையே உனக்கு நிழலாய் கர்த்தர் கொடுக்கிறாரா? மரியாள் சொல்லுகிறார், மரியாள் காபிரியேல் வந்து சொல்லுகிறார், இவ்விதமாய் உனக்கு நடக்க போகிறது, அசாத்தியமான காரியங்கள் உனக்கு நடக்க போகிறது, நீ நம்ப முடியாத காரியம் நடக்க போகிறது, நீ எதிர்பார்த்திராத சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க போகிறது. இன்றைக்கு இதெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் திருக்க மரியாள் கிட்ட இல்லை, இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லிக்கொண்டே இருக்க. ஒரு ஆமென் சொல்லிக் கொண்டிருங்களே, ஆமென் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. அவன் காபிரியேல் உள்ளே வருகிறான். இவளுக்கு ஒன்றும் புரியல. அவர் தேவ தூதன் முன்பா வந்து சொல்லுங்க, மரியாளே நீ பயப்படாது, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த 2024ஆம் ஆண்டு நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் கிருபையை பெற்று இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் கிருபைகளை பெற்று இருக்கிறார்கள், உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் கிருபை பெற்று இருக்கிறார்கள். ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகிறார், மரியாளே பயப்படாதே என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், உனக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும், உன் வாழ்க்கையில் நம்ப முடியாத ஒரு காரியம் நடக்கும். உங்க குடும்பத்தில் நீங்க எதிர்பார்க்காத சில விஷயங்களை கர்த்தர் செய்ய போகிறார். உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில நீங்கள் சில மாற்றங்களை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். அது உங்களால் நீங்க இப்போது கர்த்தர் அதை உங்களுக்கு காண்பித்தாலும் அதை உங்களால் நம்ப முடியாது. காரணம், அந்த சில விஷயங்கள் உங்கள் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறது, உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறது. கர்த்தர் நடக்கும் என்று சொன்னாலும் அது நடக்காது என்று நீங்கள் சொல்லக்கூடிய சில மகிமையான காரியங்கள் இந்த ஆண்டு தேவன் உங்களுக்காய் செய்யும்படி அவர் ஆயத்தமா இருக்கிறார். நீ நம்ப முடியாத கிரியைகளை உனக்காய் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். மரியாளை பார்த்து சொல்லுகிறார். மரியாள் சொல்றார், இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும்? இன்னைக்கு ஒருவேளை இன்றைக்கு ஆவியில் உங்களுக்கு சொல்ற வார்த்தை, உனக்கு நீ நம்ப முடியாத சில கிரியைகளை, நீங்கள் விசுவாசித்திராத சில கிரியைகளை உங்கள் நடுவிலே நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லும்போது அது எப்படி ஆண்டவரே நடக்கும்? அது முடியாது. அங்கே மார்த்தாள் மரியாளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சகோதரன் உயிரோடு எழும்புவான், அவன் மரிக்கவில்லை, அவன் உயிரோடு எழும்புவான். மார்த்தாளால் நம்ப முடியல. அது எப்படி ஆகும்? அது எப்படி ஆகும்? அவன் மரித்து உடனே வந்திருந்தால் கூட ஏதோ பரவல் அற்புதம் நடக்கலானே. ஆனால் இப்பொழுதோ அவன் மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. அவன் சரீரம் எங்கள் கூட இல்லை. அவன் சரீரம் புதைக்கப்பட்டு விட்டது. அவன் சரீரமானது அது அடக்கப்படப்பட்டு இது 4 நாள் ஆயிடுச்சு. அவன் சரீரத்தின் நிலை எங்களுக்கு தெரியும். இந்த 4 நாள் கழிச்சா சயின்டிபிக்கா விஞ்ஞான ரீதியில சொல்லுகிறது, அவன் தோலுகள் எல்லாம் என்ன அழுக ஆரம்பித்திருக்கு, அவன் தோலுகள் எல்லாம் புழு புழுக்க ஆரம்பித்திருக்கு, அவன் நகங்கள் எல்லாம் விழ ஆரம்பித்திருக்கு, அவன் பற்கள் எல்லாம் விழ ஆரம்பித்திருக்கு. 4 நாள் ஆயிடுச்சு. நீங்க ஒருவேளை கல்ல புரட்டினா கூட இங்க ஒரு ஆள் நிக்க மாட்டாங்க, எல்லாம் ஓடி போயிடுவாங்க. காரணம் அப்பேற்பட்ட நாற்றம் அடிக்கும் என்று சொல்லி மார்த்தா சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் எல்லாம் ஆகும்.
ஒரு ஆமென் சொல்லுங்கள் ஐயா. ஹalleluya. இன்றைக்கு யாரோ சிலருக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை இதுதான். ஒரு நிழல் உங்கள் வாழ்க்கையில உன்னதமானவருடைய பலம் என்கிற ஒரு நிழல் உண்மையில் வரப்போகிறது. அந்த நிழல் என்ன செய்யுமா? அசாத்தியங்களை சாத்தியமாக்குகிற ஒன்றா இருக்க போகிறது. முடியாது என்று சொன்ன ஒன்றை அந்த நிழல் முடியும் என்று அது நிரூபிக்க போகிறது. இது ஆவது இல்லை என்று எதெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தாயோ அந்த முற்றுப்புள்ளியை கர்த்தர் எடுத்துவிட்டு ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதக்கூடிய உன்னதமான பலன் அது நிழலாய் உன்னோடு கூட வரப்போகிறது. ஆமென் சொல்லுங்களாமே. ஹalleluya. மரியாளுக்கு ஒன்றும் புரியல. இது எப்படி ஆக அவன் விளக்குறா? உன்னதமான பலன் உண்மை நிழலும். அப்பொழுது உன்னிடத்தில் ஒன்று பிறக்கும். ஒரு ஆமென் இல்லையே. நிழல் வந்தால் ஒரு பிறப்பு இருக்கிறது. இங்க ஏதோ ஒரு பிறப்பு உன் வாழ்க்கையில் வரப்போகிறது. ஒரு ஆசீர்வாதத்தின் பிறப்பு உன் வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. ஒரு அற்புதத்தின் பிறப்பு உன் வாழ்க்கையில் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விசுவாசத்தின் பிறப்பு நடக்கும். அவன் சொல்லுகிறான், உன்னதமான பலன் உன்மேல் வரும். உன்னில் அந்த பலன் வந்து அந்த பலத்தின் நிழல் உன்னில் வந்து விட்டால் போதும். எங்க பிறக்காதுன்னு சொன்னாங்களோ அங்க பிறக்கும். எங்க உண்டாகாது என்று சொன்னாங்களோ அங்க உண்டாகும். என்ன இருக்காது என்று சொன்னாங்களோ அங்க இருக்கும். எங்க முடியாது என்று ஆமென் சொல்லுங்களா ஐயா. எங்க முடியாது என்று சொன்னீங்களோ அங்க முடியும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற. கரங்களை தட்டி நல்ல ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோமாக. Come on, give a big hand and praise the Lord. விசுவாசத்தோடு சொல்லுங்க. அது ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும் உம்மாலேதான். சத்தம் இல்லையே, சத்தமா சொல்லுங்க. எல்லாம் ஆகும் உம்மாலேதான், எல்லாம் ஆகும். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் சொல்லுங்க. உம்மலாகாத காரியம் ஒன்று. உற்சாகமா இல்லையே இன்னும். ஆமென் அல்லேலூயா. எல்லாமே உம்மலாகும். சொல்லுங்க. எல்லாம் நடக்கும். உங்க குடும்பத்துல நடக்கும். உங்க பிள்ளைங்க வாழ்க்கை நடக்கும். உங்கள் சந்ததிகள் நடக்கும். உங்கள் பொருளாதாரத்தில் நடக்கும். அது சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர். என்னை முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே. என்னை முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. அப்பா என்னை அன்பு அப்பா அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத விசுவாசத்தோடு பாருங்க. உம்மலாகாத காரியம். உம்மலாகாத பிரிமகன அன்பை நீரே வல்லாமே. அல்லேலூயா. எல்லாமே உம்மலாகும். ஆமென். அப்படின்றால் அவருடைய உன்னதமான பலன் உனக்கு நிழலா இருந்தால் ஆகாத காரியங்கள் எல்லாம் அது ஆகும். உண்டாகாத காரியங்கள் எல்லாம் உண்டாகும். சில சொல்லுவாங்கல்ல, கல்யாணம் ஆகி சில மாதங்கள் ஆயிட்டா என்னம்மா ஏதாவது உண்டாகிக்கிறியா என்ன கேட்பாங்க. கேட்கலையே. உண்டாக்குறீங்களா? ரொம்ப நாளாக புரியாது. என்ன உண்டாயிருக்குதா அன்னைக்கு கத்த சொல்ல ஏதாவது உண்டாயிருக்குதாம்மா இந்த வருஷத்தில் இனிதான் உண்டாக போகுது. ஆமென். ஆசீர்வாதம் உண்டாயிருக்குதா? கேட்கலையே. உண்டாக போகுது. ஆமென். நன்மை உண்டாகுமா? உண்டாகும். ஆமென். நன்மை கிருபைகள் உண்டாகுமா? உண்டாகும். ஆமென். பல இடங்களில் உண்டாகும் உண்டாகும் உண்டாகும். ஏன்னா ஆரம்பத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வெளிச்சம் உண்டாக கடவுது, வெட்டாந்தரை உண்டாக கடவுது. இல்லையா? எல்லாம் ஆண்டவருடைய டெர்மினாலஜி, ஆண்டவருடைய வார்த்தையே இல்லாமல் போக பண்றதில்ல. கர்த்தருடைய வார்த்தை இல்லாத இடத்துல ஒன்று உண்டாகணும். ஹல்லேலூயா. விதைக்காத இடத்துல அதுக்கு அறுக்கிறவர். ஆமென். அப்போ நம்முடைய தேவன் உண்டாகும் என்று சொன்னா அது உண்டாகும். பக்கத்துல சொல்லுங்க, உண்டாகும். சில வைக்கப்படுறாங்க, என்னம்மா எனக்கு என்ன வயசாச்சு இப்போ போய் என்ன சொல்றீங்க உண்டாகும் சொல்றீங்களே. உண்டாகும் சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, என்ன செய்யும்?
உண்டாகும். பரணி, அந்த பிள்ளை கையை பிடிச்சி இருக்குது, அவன் கையை பொண்டாட்டி கையில் கொடுக்க மாட்டான். சொல்லுங்க, என்ன உண்டாகும்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆசீர்வாதம் உண்டாகணும், எங்கேயும் யோசிக்காதீங்க. ஆசீர்வாதம் உண்டாகும், நன்மை உண்டாகும், கிருபைகள் உண்டாகும், பலன் உண்டாகும், வியாதியில சுகம் உண்டாகும். கர்த்தர் உண்டாகும் சொல்லிட்ட பிறகு உலகத்தில் என்ன நமக்கு தேவை? ஹல்லேலூயா. இல்லாதவைகள் எல்லா இடத்திலும் கர்த்தர் உண்டாக செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்படின்றால் உன்னதமான பலன், பிறப்பிக்க செய்ய பலன். இன்னொரு பலன் உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வர விரும்புகிறேன். வாசிப்பமாக அது சங்கீத புஸ்தகம் 63:7 வாசிங்க. நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால், நீர் எனக்கு, சங்கீதம் 63:7, நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால், நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். உமது செட்டைகளின் நிழலில் என்ன செய்கிறேனா? சத்தமா சொல்லுமே, சத்தமா சொல்லணும். களி, I will rejoice, rejoice. happy என்கிற வார்த்தைக்கும் rejoice என்கிற வார்த்தைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. the world can give you happiness, but the God can make you to rejoice. Amen. உலகம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், ஆனால் பரலோகமோ உனக்கு களி கூற செய்யும். ஆமென் சொல்லலாமே. சந்தோஷம் எப்படி செய்கிறீங்க? நல்லா இருக்கிறாங்க. களி கூறுதல் என்ன செய்யுமா? உன்னை குதிக்க செய்யும். ஆமென். களி கூறுதல் என்ன செய்யும்? உங்களுக்கு சந்தோஷம் வேணுமா, களி கூறுதல் வேணுமா? கேட்கலையே. அதையாவது கொஞ்சம் சந்தோஷமா சொல்லுங்களேன். எப்படியா களி கூறுதல்? அது அர்த்தம் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் உங்களோட வார்டு உங்க வீட்டில் ஒன்று இருக்கும். என்ன வார்த்தை தெரியுமா? தாவீதை போல நடனமாடி. சில பேர் அப்படியே அப்படியே ஐயோ ஐயோ கல்லு கூட அசைச்சிடலாம். கொஞ்சம் என்ன சொல்ல விட, தாவீதை போல. நீங்களாம் மேலே வைக்கிறீங்களா? அவங்களை அடிக்கடி பார்க்கவே முடியல. எப்படி தாவீதை போல நடனமா? இது நான் பாடுறதுக்கு அனுப்பி நீங்கள் நோட்டு பிடிப்பீங்க சொல்லி தான் இவ்வளோ பாடினே இருக்கிறேன். ஐயா கீபோர்டு நீங்கள் நோட்டை பிடிப்பீங்க தான் நான் அதே குத்துனே இருக்கிறேன். இல்லையா? என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏசப்பா இந்த வருஷத்துல இன்னையில இருந்து உங்க வீட்டுல ஆடுவீங்களா? நீ ஆடி பாரு, துன்பம் எல்லாம் ஓடியே போ. ஆமென். ஆனா இந்த பிளெஸிங் வர்ஷிப் சென்டர்ல ஆடவே தெரியல சிஸ்டர். எல்லாம் மூக்க சிந்தி சிந்தி போடத்தான் தெரிஞ்சது. கேட்டா எங்க காலை பாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறாரு. எப்போ வந்து உட்கார்ந்தாலும் அழு, எப்போ வந்தாலும் என்ன பண்ணு, அழு. சும்மா உட்காந்து அழு, கண்ணீர் விடு. இந்த அழுது 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 இந்த சபை பழகிடுச்சு. கேட்டா கீழே இருக்கிற கார்பெட் எடுத்து புடிஞ்சா என்ன வருமா? நான் சொல்றது பேக் ஃபயர் ஆகுது. என்ன வருமா? அழு. ஆனா அழுது இன்னும் வசனம் சொல்லுது, இரவிலே அழுகையும் காலையில களிப்பு உண்டாகும். எவ்வளவுக்கு நீ அழுதாயோ அவ்வளவுக்கு அந்த அழுகை உனக்கு அழிப்பாய் மாறும். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. கை தட்டுங்க. இப்படிதான் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி, பல ஆண்டு முன்பதாய், செல்வம் வாருங்கள் அப்பா வீட்டுக்கு. அப்பா வீட்டு அங்கே நடன களிப்புண்டு அப்பா வீட்டினிலே. இது பாடின ஒன்று அன்னைக்கு எங்கள் அம்மா செத்துட்டாங்க அந்த வாரத்தில். அதுலேருந்து என்னை பாடவே விடலை. இந்த மனுஷன் பாடியே மேலே என்ன செய்கிறான் சொல்ல மாட்டீங்களோ?
அப்போ நம்ம ஒன்று பாடி இல்லையா, ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சா உடனே என்ன பண்ணிடுறாங்க, இது பாட்டியே மாத்திரான். அன்னையோட அந்த விசுவாசம் என்னை பாடுறதே விட்டுட்டாங்க. ஆனால் இனி அதை பாடதான் போகிறோம். 10 பேர் போனாலும் பரவாயில்ல, என்ன செய்வோம்? ஏமே நீங்க போக மாட்டீங்க, எங்க போறீங்க? ராமன் சொல்லலாமே, சத்தமா சொல்லலாமே. ஹல்லேலூயா. அப்போ செட்டைகளின் நிழலை இன்றைக்கு தேவன் உனக்கு வாக்கு பண்ண காரணம், அந்த நிழல் உன்னை களிக்கூற பண்ணும். ஏமே, அப்ப இந்த 2024 ஆண்டுல கர்த்தர் சொல்லுகிறார், என் நிழல் உன்னை மறைக்கும். எல்லாத்தோரும் ஆமென் சொல்லுங்களேன். என் நிழல் உன்னை மறைக்கும். என் நிழல் விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உன்னை பாதுகாத்து கொள்ளும். என் நிழல் உன் வாழ்க்கையை அநேக ஆசீர்வாதங்களை பிறப்பிக்கும். என் நிழல் உன்னை களிக்கூற பண்ணும். ஹல்லேலூயா. மாத்திரம் இல்லாதபடிக்கு மத்திய 17:5 வாசிக்கும் போது அங்க ஒரு காரியத்தை பார்க்க நல்ல வாசிங்க பார்ப்போம். 17:5 பேதுருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு மறுரூப மலையில போகிறான். அந்த மறுரூப மலையில போன பொழுது அங்க ஆண்டவர் தம்மை என்ன செய்கிறார்? வாசிங்க. அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம், ஒரு ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து என்ன உண்டானதா? சத்தமா சொல்லணும். கேட்கல கேட்கல. எங்கேயும் ஒரு விசேஷ வார்த்தை சொன்னார். என்ன சொன்னாரு? அந்த வசனம் திருப்பி கடைசி சொல்லுங்க. மேகத்திலிருந்து ஒரு சத்தம். இங்க என்ன வந்துச்சு? கேட்கல. உண்டாகும். ஆமே சொல்லுங்களேன். இந்த நிழலுக்கு நான் சொல்ல விரும்புகிற பெயர் என்ன என்றால், வெளிப்பாட்டின் நிழல். The shadow of revelation. And I tell you my church, இந்த வருடம் உங்களுக்கு அநேக வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பார். தேவ சத்தம் உங்கள் வாழ்க்கையில் துணிக்கும். தேவ சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். நீங்கள் வலது புறம் இடது புறம் நீங்க சாயும் பொழுது வழி இதுவே என்று உங்களுக்கு பின்னாக சொல்லும் ஒரு சத்தத்தை கேட்பீர்கள் என்று கர்த்தர் சொன்னாரு. இந்த வருடம் கர்த்தர் சொல்லுகிறார், நான் என் சத்தத்தை கொண்டு உங்களை நடத்துவேன். தேவனுடைய சமூகத்தில் வரும்போது தேவனுடைய சத்தம் துணிக்கும். அவர் உங்களை வழிநடத்தும். அதுக்குரிய வசனம் அதிலே இருக்குது பாருங்களேன். அந்த ஏசாயா 49 அதிகாரத்தில் அதுக்கு ஏற்ற ஒரு வார்த்தை, the divine guidance அங்க இருக்குது. the divine guidance அதில் சொல்லப்பட்ட 49 அதிகாரத்தினுடைய 10 வசனம் வாசிங்களே. அவர்கள் பசியா இருப்பதும் இல்லை, தாகமா இருப்பதும் இல்லை. அவர்கள் பசியா இருப்பதில்லை, தாகமா இருப்பதும் இல்லை, வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி. கவனிங்க, இதெல்லாம் வாக்குத்தத்தங்கள் தான். இதெல்லாம் என்னதான்? எனக்கு நேரம் இல்லாதவனால எதையுமே நான் விவரிக்காம போய் கொண்டிருக்கிறேன். இங்க சொல்லுகிற அவர்களுக்கு அவர் இறங்குகிறவர். அப்ப இந்த வருஷம் யார் என்ன செய்வாரா? அவர் நமக்கு தகப்பன் பிள்ளைக்கு இறங்குகிறதை போல அவருக்கு தேவன் தமக்கு பயந்தவர்களுக்கு என்ன செய்கிறாரா? இறங்குகிறார். அப்ப இந்த மாசம் கர்த்தர் சொல்ற, இந்த வருஷம் அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்துவார். ஆமென். அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்துவார். அன்றைக்கு பேதுரு தேவனை மறுரூப மலையிலே கர்த்தரை தரிசனிக்கிறான். ஒரு பக்கத்துல மோசேயும் ஒரு பக்கத்துல எலியாவும் இயேசுவோடு நின்று சம்பாஷிக்கிற அந்த வெளிப்பாடை, அந்த தரிசனத்தை அவன் பார்க்கிறான். அந்த தரிசனத்தை பார்த்தபோது அவன் பயப்படுகிறான். அவர்கள் பயந்த நேரத்தில் பேதுரு, யாக்கோபு, யோவானும் அந்த தரிசனத்தை கண்டு பயந்த போது இதோ அவர்கள் மேல் ஒரு மேகம் நிழலிடுகிறது. அந்த நிழலிட்ட உடனே அந்த நிழலுக்குள்ளே இருந்து ஒரு சத்தம் வருகிறது. அந்த ஒரு மேகம் நிழலாய் அவர்கள் நிழலிடும் போது அந்த நிழலுக்குள் இருந்து ஒரு சத்தம் வருகிறது. அந்த சத்தம் சொல்கிறது,
இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள். உலகத்தில் 1000 சத்தத்தை கேட்டாலும் இந்த சத்தம் உன்னை நடத்துகிற சத்தமாயிருக்கும். இந்த சத்தம் உன்னை தைரியப்படுத்துகிற சத்தமாயிருக்கும். இந்த சத்தம் உனக்கு வழிகாட்டுகிற சத்தமாயிருக்கும். இந்த சத்தம் உன்னை உற்சாகப்படுத்துகிற சத்தமாயிருக்கும். இந்த சத்தம் உன்னை ஊந்தி முன்பாக தள்ளுகிற சத்தமாயிருக்கும். இந்த சத்தம் உனக்கு இருக்கிற பயத்தை நீக்குகிற சத்தமா இருக்கும். இந்த சத்தம் உன்னை தைரியப்படுத்தும். இந்த சத்தம் உன் சோர்வுகளை அகற்றிவிடும். இந்த சத்தம் உன்னை விசுவாசத்தை பலப்படுத்தும். இந்த சத்தம் உன்னை வழி நடத்தும். ஹல்லேலூயா. அப்ப உங்களை இறங்குகிறவர், அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்கள் என்ன செய்கிறாரா, நீரூற்றுகள் அண்டையில் என்ன செய்கிறாரா, நடத்தி கொண்டு போகிறார். ஆமென் சொல்லுங்களே. என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் தான் நாம் பார்த்திருக்கிறோம். என்ன பார்த்தோம் என்றால், என்ன பார்த்தோம்? சத்தமா சொல்லுங்க. நிழல். சொல்லுங்க. இந்த மாசம், இந்த வருஷம் God had promised a shadow for us. ஒரு நிழலை கர்த்தர் வாக்கு பண்ணிக்கிறார். மீண்டும் அதை உங்களுக்கு சொல்றேன். முதலாவது, அந்த கரத்தின் நிழல் கர்த்தரை தரிசிக்க செய்கிறது. ஆமென். மோசே முடிந்த அந்த கரத்தை கர்த்தர் எடுக்கிறாரு. கர்த்தரை பார்க்கிறான். கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்க்கிறான். இந்த வருடம் நல்ல கவனிக்கணும். அந்த நிழலை நான் எதுக்கு முதலாவது ஒப்பிட விரும்புகிறேன் என்றால், தேவனுடைய பிரசன்னத்துக்கு ஒப்பிட விரும்புகிறேன். I tell you this year, you are going to experience the presence of the Almighty God in an awesome way. நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத நிலைகளிலே அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு வெளிப்படும். அந்த பிரசன்னம் வந்து விட்டால் போதும். எப்படி முட்செடி, சாதாரண முட்செடி தான், ஒருவராலும் ஒரு பொருட்டாய் எண்ணப்படாத முட்செடி தான். ஆனால் என்றைக்கு தெய்வ மகிமை இறங்கினதோ, ஹல்லேலூயா, அன்றைக்கு அந்த முட்செடி அது பிரகாசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்க முட்செடியா இருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டவளா இருக்கலாம், யாராலும் நீங்கள் ஒரு பொருட்டை எண்ணப்படாதவரா இருக்கலாம். முட்செடிகள், வசனம் சொல்ல, முட்செடிகள் அது எரிக்கிறதுக்கு தான் அது பிரயோஜனப்படும், வேற எதுக்கும் பிரயோஜனப்படாது. முட்செடியை வைத்து யாரும் எதையுமே செய்ய முடியாது. முட்செடி வளர்ந்து விட்டால் அதை வெட்டி வேறு எரிக்கிறதற்கு, அது சாம்பலாக்கிறதுக்கு முற்படுவார்கள். ஒருவேளை 2023ஆம் ஆண்டு ஒரு முட்செடி போல் இருந்தால், இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், என் கரம் உன்னை மூடும். என் கரத்தின் நிழலுக்குள் அந்த முட்செடி கர்த்தர் கொண்டு வர போகிறார். அவருடைய கரத்தின் நிழலிலிருந்து ஒரு மகிமை வெளிப்படும். அந்த மகிமைக்குள்ளே மோசேக்களை அந்த மகிமை தன் பட்சமாக இழுத்துக்கொள்ளும். இந்த வருஷம் நீங்க யாராய் இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாய் இருந்தால், நல்ல கவனிக்கணும். இந்த வருஷம் நீங்கள் யாராய் இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும், கர்த்தர் சொல்கிற வார்த்தை, என் மகிமை உங்களிலே காணப்படும். ஆமே. என் நிழல் உங்கள் மேல் வரும். உங்கள் அறியாத ஒரு மகிமை உங்களில் வெளிப்பட ஆரம்பிக்கும். அது அநேகரை கர்த்தர் பட்சமாக கொண்டு வரும். இந்த வருஷம் ஊழியம் செய்யறவங்க சொல்றேன், அவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருங்கள். கடந்த 2023 அநேக ஊழியம் செய்திருக்கலாம். எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட் இல்லாமல் இருக்கலாம். எதிர்பார்த்த ஒரு பெரிய நன்மை ஊழியத்தில் இல்லாமல் இருக்கலாம். எதிர்பார்த்த ஒரு பெரிய அறுவடை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனா இந்த வருஷம் சொல்றாரு, நீ முட்செடியா இருந்தாலும் பரவாயில்ல, என் நிழல் மகிமையாய் உன்னோடு கூட வருகிறதுனால அநேக மோசைக்களை நீ போற இடத்துல காண்பாய். அநேக மோசைக்கள் உன் மகிமையை கண்டு அவர்கள் உன் பட்சமாய் இழுத்து கொள்ளப்படுவார். ஆமே. இரண்டாவதாக, முட்செடி நிழல் என்ன, அந்த நிழல் என்ன செய்கிறதா? சத்தமா சொல்லுங்க. விக்கினங்கள் கடந்து போக மட்டும். இந்த வருஷத்துல ஆபத்துகள், விபத்துகள் உலகத்துல நிறைய கேள்விப்படுங்க இல்லையா? வருஷம் ஆரம்பிச்ச உடனேயே ஜப்பான்ல நீங்க பார்த்துருப்பீங்க, பயங்கரமான பூகம்பங்கள். அதிலே சொல்லாம அநேகர் மரித்து போனாங்க. ஆபத்துகள் தேசத்துல நன்மையான விசேஷங்களை காண்பதும் கேட்பதும் அரிதா இருக்கும். நம்முடைய விசேஷங்களை காண்பதும் கேட்பதும் தேசத்துல இன்னைக்கு அரிதா இருக்கு. கேட்கிற செய்தி எல்லாம் துர்ச்செய்தியா தான் இருக்கும். ஆனால் அவைகள் மத்தியில கர்த்தர் சொல்லுகிறார், என்னோட நிழல் விக்கினங்கள் கடந்து போக மட்டும் என்னோட நிழல் உங்கள் மேல் இருக்கும். அவருடைய நிழலுக்குள்ளே நீங்க இருக்கிற வரையிலும் எந்த ஆபத்தும் உங்களை என்ன செய்வதில்லை, அண்டுவது இல்லை. மாத்திரமல்ல, என்ன சொல்லப்பட்டது, உன்னதமானவருடைய நிழல், பலத்தின் நிழல். அது பலத்தின் நிழல் உன் வாழ்க்கையில சில நன்மைகளை அதை பிறப்பிக்க செய்யும்.
அசாத்தியமான காரியங்களை அது சாத்தியமாக்கும். முடியாது என்று சொன்ன விஷயத்தை முடிய பண்ணும். முற்றுப்புள்ளி வைத்த பல விஷயத்தை ஒரு புதிய அத்தியாயத்தை அது எழுத வைக்கும். ஒரு ஆமென் சொல்ல வேண்டாமா? பிரதர்ஸ்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இதுதான் உங்களுக்கு சாப்பாடு, இதுதான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம், இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தைகள். இந்த வார்த்தையை இழந்து விட்டா நமக்கு ஒண்ணுமே இருக்காது. ஹல்லேலூயா சொல்லுவோமே. அப்ப அந்த பலத்தின் நிழல் உனக்கு சில நன்மைகளை என்ன செய்யும்? கொண்டு வரும். இப்படியாய் சொல்லிக்கொண்டப்ப செட்டைகளின் நிழல் உன்னை களி கூற பண்ணும். இந்த வருஷம் நல்ல கர்த்தர்கள் களி கூறுங்க, சந்தோஷமாயிரு. பக்கத்துல சொல்லுங்க, சந்தோஷமாயிருங்க. சத்தமாச்சு, சந்தோஷமாயிருங்க. இப்ப இழுத்து சொல்லுங்க, சந்தோஷமாயிருங்க. ஆமென். களி கூறுங்க. ஆமென். ஆரம்பத்திலேயே என்ன செய்யக்கூடாது? 6 மணி போல முகத்தை வச்சுக்கொள்ள கூடாது இல்லையா? அப்படியே தொங்குனே இருக்கும். பக்கத்தில் திரும்ப முகம் தொங்கி இருந்தா பாருங்க, தட்டி ஏமா சிரிங்கன்னு சொல்லுங்க. ஆமென். இந்த இன்னையிலேருந்து நல்ல சிரிங்க. சில சீரியஸா இருப்பான், ஐசியூல போயிடாதீங்க இல்லையா? இந்த சீரியஸா இருக்கிற கேஸ்ல வேண்டாம். இந்த வருஷம் நல்ல சந்தோஷமா இருங்க. கர்த்தருக்குள்ள என்ன செய்யுங்க? களி கூறுங்க. இன்னொரு நிழல் வரப்போகிறது, அது வெளிப்பாட்டு நிழல். அந்த நிழல் உங்களை வழி நடத்தும். அந்த நிழல் உங்களுக்கு ஆலோசனை சொல்லும். குறிப்பில் என்ன சொல்லிடுறேன், பிரசம் முடிச்சுட்டு நினச்சிடாதீங்க. முதலாவதாக, ஏன்னா திருப்பி பேசுவோம் நான் தெரியல, வீட்டில் போய் வாசித்து நீங்களே பண்ணிங்க. முதலாவது, எவ்வளவு நேரம் நாம் பார்த்தது டிவைன் ப்ரொடெக்ஷன். ரெண்டாவதாக 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது டிவைன் பொசிஷன், ஒரு விசேஷித்த ஸ்தானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். 49ஆம் அதிகாரத்தினுடைய 17, 18 வசனங்களை நீங்க வாசிக்கும் போது டிவைன் ப்ராமிஸ் இஸ் given to you. 49ஆம் அதிகாரத்தினுடைய 49ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது டிவைன் ஹானர் ஃபார் யூ. 49:5 வாசிக்கும் போது டிவைன் ஸ்ட்ரென்த் ஃபார் யூ. 49:10 வாசிக்கும் போது டிவைன் கைடன்ஸ் ஃபார் யூ. இதெல்லாம் நம்ம பேசுறது நேரம் இல்லை. நீங்க எல்லாம் நல்ல ஆவிக்கிற விசுவாசிங்க. இதெல்லாம் வீட்டில் போயிட்டு வச்சு நீங்க தியானிங்க. நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போமா? ஒவ்வொரு வாக்கு தத்துவத்தையும் நீங்க ரிசைட் பண்ண, நீங்க சொல்ல போறீங்க. ஆண்டவரே, உம்முடைய நிழல் எனக்கு வேண்டும். இந்த நிமிஷம் எல்லாரும் தெய்வ பிரசன்னத்துக்குள்ள இருக்க போறீங்க. முன்னாடி பின்னாடி வரைக்கும் எல்லார்ட்டும் சொல்றேன், ஒரு நிழல் உங்கள் மேல் நிழலிட போகிறது. ஒரு மேகம் உங்கள் மேல் இப்பொழுது இறங்கி வரும். ஒரு செட்டைகள் உங்களுக்காக விரிக்கப்படும். என்ன பாருங்க, எல்லாம் என்ன பாருங்க. ஒரு செட்டைகள் உங்களுக்கு நேராய் விரிக்கப்படும். ஒரு மேகம் உங்கள் மேல் நிழலிடும். ஒரு பலன் உங்கள் மேல் வரும். ஷேடோ, ஒரு மேகம் உங்கள் மேல் இப்பொழுது கர்த்தர் கொண்டு வருவார். அவர் போய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, ஒரு மனமாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. எல்லா கண்ணம் மூடுங்க, எல்லாரும் கண்களை மூடுங்க. ஆண்டோட சொல்லுங்க, ஐ நீட் யுவர் ஷேடோ லார்ட். அந்த நிழல் எனக்கு தேவை. சொல்லுங்க, சொல்லிக்கொண்டே இருங்க, சொல்லிக்கொண்டே இருங்க, சொல்லிக்கொண்டே இருங்க. ஆண்டவரே, உம்முடைய வெளிப்பாட்டு நிழல் எனக்கு வேண்டும். என்னை களி கூற பண்ணுகிற நிழல் எனக்கு வேண்டும். அசாத்தியமானங்களை சாத்தியமாக்குகிற அந்த நிழல் எனக்கு வேண்டும். ஆபத்துகளில், வியாதிகள், விக்கனங்களில் இருந்தும் என்னை விலக்கி பாதுகாக்கிற அந்த நிழல் எனக்கு வேண்டும். தகப்பனே, உம்முடைய கரத்தை என்னை களி கூற பண்ணுகிற அந்த நிழல் எனக்கு வேண்டும். என் முகங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற, என் முச்செடியா இருக்க என் வாழ்க்கையை ரூபாந்தரப்படுத்துகிற அந்த நிழல் எனக்கு வேண்டும். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஆவியான பேச வேண்டியது கர்த்தர் பேசிட்டாரு. இனி அதை சுதந்திரிக்க வேண்டியது நீங்க தான். நீங்க அப்படியே நின்று இருந்தா நீங்க நின்றுட்டே போலாம் கடைசி வரைக்கும். இந்த வருஷம் ஃபுல்லா சாதாரண நின்றுட்டு போலாம். ஆனா வாயை திறந்து அறிக்கை செஞ்சீங்கன்னா, வாய்களை திறந்து அறிக்கை செஞ்சீங்கன்னா, அந்த நிழலை இந்த நாளில் இருந்து இந்த வருடம் முழுவது உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் அந்த நிழல் பின்தொடர்ந்து வரும். அந்த நிழல் பின்தொடர்ந்து வரும், பின்தொடர்ந்து வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரம ஸ்லாக்கியமே.
சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசலாக்கியமே. ஆமென், 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 ஆமென். இது உங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம். அந்த நிழல் உண்மையில் நிழலிட போகிறது. அந்த சட்டைகள் விரிக்கப்பட போகிறது. நீங்கள் நம்ம சபையாய் குடும்பமாய் நம்முடைய இணைச்சி நம்முடைய தலைமுறை நம்முடைய தலைமுறைகளும் எல்லாரும் கீழே பிள்ளைகள்லாம் கீழ்ச்சல் இருக்கிறாங்க. நம்ம இங்க பாடும்போது அவர்கள் மேல் ஒரு நிழல் வரும். இங்க பாடும்போது அவர்கள் மேல் ஒரு சட்டைகள் விரிக்கப்படும். உங்க வீட்டுகளே ஒரு சட்டைகள் விரிக்கப்படும். உங்க பிள்ளைக்கு அங்காங்கே வெளிநாட்டுல இருக்கலாம், இங்க இருக்கலாம், அங்க இருக்கலாம், எங்க இருந்தாலும் சரி, அவங்க இருக்கிற இடத்துல இப்போது அந்த நிழல் புறப்பட்டு சொல்லும், புறப்பட்டு சொல்லும். அந்த நிழல் புறப்பட்டு சொல்லும், அந்த நிழல் புறப்பட்டு சொல்லும். அல்லேலூயா. ஓ ராமா பாட்டை கள்ள புகழ் வைத்த சிறகுகளால் ஓடுவாய்க்கு பாட்டை கள்ள புகழ் வைத்த சிறகுகளால் ஓடுவாண்டவரின் பருவம் இது பரமசலாகியமாய் சர்வரே நிழலு தங்குவார். இது பரமசலாகியமே. பாடலை பாடுபொழுது அவர் சென்றைக்கு அதை கள்ள புகழ் சிறகுகளால் ஓடுவார். இந்த பாடலை பாடும்பொழுது திருப்பி சொல்றேன், ஒரு சட்டைகள் விரிக்கப்படுவதை. ஆகவேதான் தாழ்மையா சொல்றேன், யாரும் கண்ண திறக்க வேண்டாம். ஆவில நிறைந்து கொண்டே இருங்க, அந்நிய பாஷையில பேசிக்கொண்டிருங்க. இந்த தீர்க்க தரிசனம், இந்த பாடலை தீர்க்க தரிசனமாய் நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு நோட் டைப் பண்ணீங்க, எல்லா ஆவில நிறைந்து கொண்டே இருக்க போறீங்க. ஹல்லேலூயா. தேவ மகிமை. இப்போது ஒரு சின்ன ஜெபம் பண்ண போறோம். பிதாவே, இதோ நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் சபையாய் உங்களுடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு வருகிறோம். உன்னதமானவருடைய நிழல், செட்டைகளே ஒரு நிழல், ஒரு பலத்தின் நிழல், ஆபத்துகளில் எங்களை பாதுகாக்கிற ஒரு பாதுகாப்பின் நிழல், எங்களை களி கூற பண்ணுகிற நிழல், எங்கள் வெளிப்பாடுகளை கொண்டு வருகிற அந்த உன்னதமானவருடைய ஒரு நிழல். இந்த பாடலை பாடுகிற இந்த நேரத்துல இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற எல்லார் மேலும், அவருடைய குடும்பத்து மேலும், அவருடைய பிள்ளைகள் மேலும் அந்த நிழல் இப்போது நிழல் நல்ல கையை தட்டுங்க. எஸ், உன்னதமானவரே உயர் மறை வெள்ளேறு இது பார. எல்லாரும், எல்லா சகோதரனும், எல்லா சகோதரிகளும் நல்ல கையத்தட்டுங்க. இந்த கண்ணு எல்லாரும் இறங்கி வரட்டு. உன் குடும்பத்தில் அட்டை கல்ல புகழ் வைத்தான் சிறகுகளால் ஓடுவார். அட்டை கல்ல புகழ் வைத்தான் சிறகுகளால் ஓடுவார். தேவன் நாடை கல்லவே என் கோட்டை, என் கோட்டை அரட்டுபவே பரிசையும் நம்பிக்கையும் yes, yes, yes. அவர் சென்றைக்கு அண்டை கண்ட புகழ் வைத்தான் சிறகுகளால் ஓடுவார். அவர் சென்றைக்கு அண்டை கண்ட புகழ் வைத்தான் சிறகுகளால் ஓடுவார். பயன்படுத்தும் சிறப்பின் பயங்கரத்துக்கு பக்கத்தில் பறக்க நான் பயப்படவே கொள்ளை நான் பயப்படவே அக்கல்ல புகழ் அக்கல்ல புகழ் வேதம் சிறகுகளால் ஆயிரம் 10,000 எங்கள் பக்கம்
ஒரு பொல்லாப்பு ஆபத்திலும் அவரை அந்நிய பாஷையில பாடுங்க எல்லாரும் பாடுங்க. Oh, குடும்பத்தில பிள்ளைகள் மேலும் உன்னதமான தட்டி நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. வருவதாக உங்களுடைய சட்டைகளை விவரிக்கப்படுவதாக ஆண்டவரை வெளிப்பாடுகளை நிழல் உடைய பிள்ளைகளை வருவதாக கூறப்படுகிற நிழல் அசாத்தியமானவர்களை சாத்தியமாக்குகிற நிழல் பிள்ளைகளை இறங்கி வருவதாக உன்னதமானுடைய நிழல் இறங்கட்டும் ஆண்டவரே. அந்த நிழல் பிள்ளைகளை மூடட்டும் ஆண்டவரே. கிருபை இருக்கட்டும். இந்த 2024 ஆண்டு நாங்கள் உண்மையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம். உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். உண்மையாவும் தவிர வேறு நம்பிக்கை எங்களுக்கு இல்லப்பா. உண்மை தவிர வேற பாதுகாப்பு எங்களுக்கு இல்லப்பா. உண்மை தவிர வேற வழி நடத்துதல் எங்களுக்கு இல்லப்பா. உண்மை தவிர வேற யாரும் எங்களுக்கு இல்லப்பா. நீங்க தான் எங்களுக்கு எல்லாப்பா. நீங்க தான் எங்களுக்கு எல்லாம். எங்க தேவைகளை சந்திக்கிறவர் நீங்க தான். எங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவர் நீங்க தான். எங்களை கண்ணீரை துடைக்கிறவர் நீங்க தான். எங்களை களிக்கூற பண்ணுகிறவர் நீங்க தான். அசாத்தியமானவர்களை சாத்தியமாக்குகிறவர் நீங்க தான். எங்க வெளிப்பாடுகளை கொடுத்துகளை நடத்துகிற வழி நடத்துகிறவர் நீங்க தான். நீங்க தான், நீங்க தான், நீங்க தான். எங்களுக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய நிழல் எல்லாரும் மேலும் இறங்கி இருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம்.